சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரப்பா. இந்த தினத்தில் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். பரீட்சை எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். காலேஜுக்கு போகும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். நல்ல காலேஜை தேர்ந்தெடுத்து கொடுங்கப்பா. காலேஜ் படித்து முடிஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை வாங்கி கொடுங்கப்பா. அதே போல் தகப்பனை, வீடு வாசல் இல்லாதவங்களுக்காக செபிக்கிறப்பா. ஒரு வீடு வாசலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அடியனுக்கு வீடை ஏற்படுத்தி கொடுத்தது போல் யாரெல்லாம் வீடு வாசல் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வீடு வாசலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. இன்னும் எனக்கு வீட்டு வேலை முடியலை. வீட்டு வேலைக்கு பணத்தேவை, பொருத்தேவை தேவைப்படுது. இன்னும் கதவுகள், ஜன்னல்கள், இன்னும் தரைச்சங்கல், இன்னும் செங்கல், சிமெண்ட் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. பணம் தேவைப்படுது. ஆனால் ஏசப்பா எனக்கு தருவார் என்று நான் ஒவ்வொரு நாளும் ஏசப்பட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இந்த வீட்டை கட்டுகிறேன். என் வீட்டை கட்டி கூடிய சீக்கிரத்தில் அந்த எல்லையில் இருந்து தேசத்துக்காக, நாட்டுக்காக, அப்பா எல்லா மக்களுக்காக செபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த இடத்துல இருந்து கிருபையாக நீங்கள் என்னை வழி நடத்துங்கப்பா. அந்த வீட்டில் இருந்து ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்கப்பா. அப்பா தகப்பனே, நீங்கள் கொடுத்துருக்க வீடு, நீங்கள் கொடுத்துருக்க எல்லை, நீங்கள் கொடுத்துருக்க வீடு, நீங்கள் கொடுத்துருக்க ஊழியம், நீங்கள் கொடுத்த யூடியூப் சேனல் எல்லாம் பேரும் புகழும் உங்களுக்கே வந்து சேரணும். உங்கள் பேர் மகிமைப்படணும், என் பேர் தாழ்த்தப்படணும். இந்த சபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.